ஜெபம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒரு பிரத்யேக நேர்காணல் மூலமாக இன்றைக்கு உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இந்தியா முழுவதும் உலுக்கி கொண்டிருக்கிற ஒரு முக்கிய நிகழ்வை தான் இன்றைக்கு நம்ம நேர்காணலில் பார்க்க போகிறோம். அதை குறித்து விவாதிக்கவும், நிறைய காரியங்களை நமக்கு போதிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் நம் மத்தியிலே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் என் மூர்த்தி அவங்க நம்மோடு கூட இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஜெபம் டிவி நேயர்களுக்கு முதலாவது வணக்கம். எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்ச கேள்வி, ஒரு பக்கம் ரொம்ப பிஸியாக வழக்குகள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கீங்க, இன்னொரு பக்கம் அதே பிஸியாக கர்த்தருடைய வார்த்தையின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த உலக பிரகாரமாக வேலைகளை நாடி தான் எல்லாம் ஓடுவாங்க. கண்டிப்பாக. எனக்குள்ள ஒரு தாக்கம் என்னென்னா, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்றதுக்காக எப்பொழுது வாய்ப்பு கிடைக்குது அப்பொழுது தேவ செய்தியை பகிர்ந்து கொடுக்குறேன் எல்லா சபைகளிலும். நிச்சயமாக உங்களுடைய அதாவது வழக்கு ஒரு பக்கம், ஆண்டுடைய வார்த்தை ஒரு பக்கம், ரெண்டுத்தையும் அழகாக கொண்டு போய் அதாவது முன்மாதிரியான ஒரு வழக்கறிஞராக, ஒரு ஊழியக்காரனாக நான் உங்களை பார்க்குறோம். இன்றைக்கு நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, இந்த எஃப்சிஆர்ஐஏ இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ குறைஞ்சது இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு 2026 2000க்கும் மேற்பட்ட முக்கியமாக கிறிஸ்துவ நிறுவனங்களுடைய எஃப்சிஆர்ஐயை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதனுடைய வழக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஏன் இப்படி நடக்குது? இதை தடுக்க முடியுமா? இது நடக்க காரணம் என்ன? இப்போ முதலாவது நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு 1976 இந்த சட்டம் கொண்டு வராங்க. எப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவில் பல பகுதியில் பல மாநிலங்களில் அநேக கிறிஸ்தவ அமைப்புகள் தான் ஒரு தொண்டு நிறுவனங்கள் வைத்து அநேகருக்கு நன்மை செய்வதற்காக இப்படி ஏற்பாடு பண்ணி இருக்கும்போது நம்முடைய பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை ஏற்றி கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு ரெகுலரேஷன் கொண்டு வரணும். ஏன்னா அங்கேருந்து நம்ம நிறைய ஏற்கனவே அடிமை தனத்துலேருந்து தான் வெளியே வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆதிக்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க முதல்ல. அது எப்படின்னா, ரொம்ப இந்த மாதிரி இந்த பில் மாதிரி இல்லாமல் ஒரு மேலோட்டமான ஒரு சட்டமாக சட்டம் இன்டெப்த்து அது அப்பப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. எந்த அரசாங்கம் வருகிறதோ, நமக்கு முந்தைய அரசாங்கம் இருந்தது 2014 இருக்கும்போதெல்லாம் இந்த விதமான ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை. சட்டம் இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு இந்த நல்லதோ அதை செய்யக்கூடிய தன்மைக்கு ஒவ்வொரு அமைப்புகள் வரும்போது, அரசமைப்பால் வரும்பொழுது அதை அமைத்து நமக்கு கொடுத்தாங்க. இப்போ 2014க்கு அப்புறம் 2010 ஒரு அமெண்ட்மெண்ட் வருது. அந்த அமெண்ட்மெண்ட்டு கூட பார்த்திங்கன்னா அதை நடைமுறை அதிகமாக படுத்துறதில்ல, அது எக்ஸிக்யூட் பண்ணுறதில்லை. இப்போ சட்டத்தை கொண்டு வராங்கன்னா அந்த சட்டத்தை ஒவ்வொரு மாநிலங்களும் எப்படி அதை நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு தான் முக்கியம். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சட்டத்தை கொஞ்சம் அதிகமாக கொண்டு வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அது ஒரு காரணம். அதற்கு பிறகு 2011 பார்த்திங்கன்னா 10லேருந்து 11க்குள்ளே அந்த 12 காலகட்டத்தில் நம்முடைய முக்கியமாக இந்த என்ஜிஓஸ், சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இதை ஒரு வரமுறைப்படுத்தணும்னு மத்திய அரசு கொண்டு வருது. அதுலேயே அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. எப்படின்னா, அநேக அன்ஆத்தரைஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். வரைமுறை இல்லாமல் நிறைய ஃபாரின் ஃபண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் உள்ளே வருது. அது தெரியாமல் நிறைய முறையில் வந்துக்கிட்டு இருக்குது. அதை ரெகுலரேஷன் பண்ணுறதுக்கு தான் அதை கொண்டு அதை எந்த பாதிக்காத அளவு கொண்டு போயிட்டுருக்காங்க. 2011க்கு அப்புறம் 14 அது கொஞ்சம் தீவிரப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிற இந்த பில் பார்த்திங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் முக்கியமான இருந்த சட்டம் கான்ஸ்டியூஷன்லாம் எப்பவுமே ஒன்றாக தான் இருக்கும். நடைமுறைக்கு ஏற்றவாறு, தேவைக்கு ஏற்றவாறு சட்டங்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். அதில் பார்லிமெண்ட்டில் 2 அவைகளிலும் எப்படி பெரும்பான்மை இருக்குது அதை நிரூபிக்கிறது, அது கொண்டு வராங்க. இப்போ இந்த அவையில் கொண்டு இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனுடைய தன்மை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, முதல்ல கிறிஸ்தவர்களுக்கு மிக பாதிப்பு உண்டாகுது. முதல்ல ஒரு அமைப்பு, ஒரு கிறிஸ்தவ அமைப்பு எப்படின்னா தொண்டு நிறுவனமாக வருது. அந்த தொண்டு அந்த சேரிட்டி மூலமாக, என்ஜிஓ மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா, அநேக பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு முன் வராங்க. மருத்துவமனைகள் அல்லது நல்ல செய்யக்கூடிய காரியங்கள், அல்லது அப்பா அம்மா கைவிடப்பட்டவர்கள் அல்லது அப்பா அம்மா இல்லாதவர்கள், இப்படி ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறவங்களுக்கு வெளியிலேருந்து ஃபண்ட் பண்ணுறத மானிட்டரிங் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏற்கனவே சட்டம் இருக்குது. இருந்தாலும்
இப்போ தீவிரமான மானிட்டரிங் எப்படி வருதுன்னா இந்த அமெண்ட்மெண்ட்டில் 2026 அமெண்ட்மெண்ட்டில் சப்போஸ் ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு சேரிட்டி இருக்குது, அந்த சேரிட்டி வந்து கான்ட்ரிபியூஷன் வந்துட்டுருக்கு. இந்த மத்திய அரசாங்கம் அல்லது கைட்லைன்ஸில் நம்முடைய மாநில அரசாங்கத்தினுடைய உட்பட்டு அவர்கள் சான்றுகள் சரியாக அமைகிறதா என்று பார்த்து, அது சரியாக அமையல, அந்த சான்றுகள் இல்லை, அவன் கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸும் இல்லைன்னு சொல்லி தெரிய வந்தாலே அல்லது ரெனியூவல் பண்ணலைன்னு தெரிஞ்சாவே வித்தின் எ வீக் அல்லது வித்தின் எ 24 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்கலி டேக் ஓவர் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இவ்வளோ பெரிய தன்மைகள் அதில் இருக்குது. முக்கியமாக டார்கெட் யாரை பண்ணுறாங்க? கிறிஸ்தவர்களை தான் பண்ணுறாங்க. இது எல்லாம் வேற மாநிலத்திலையும் இதை செயல்படுத்துகிறாங்களா, இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக? எல்லா மாநிலத்துக்கும் உண்டான சட்டம் தான் இருக்குது. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் தமிழ்நாடு ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆர்ஃபனேஜ் அதிகம், கண்டிப்பாக உதவுகிறவர்கள் அதிகம், எல்லாமே அதிகம். சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள், ஓகே, கல்லூரிகள் இதெல்லாம் முக்கியமான ஒரு வேலூர்னா ஒரு முக்கியமான ஒரு சென்னைனா ஒன்று, அது மாதிரி ஒவ்வொரு சேலத்தில் ஒன்று, அது மாதிரி எல்லாம் முக்கியமானதாக ஐகான்ஸாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து தவற விட்டுருந்தாங்களோ, அவனுடைய நடைமுறைகளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்களோ, ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவல் கேன்சல், ஆட்டோமேட்டிக்காக டேக் ஓவர் த சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி, இது கிறிஸ்தவங்களை தாண்டி மற்ற மதத்தினரும் இப்படி பண்ணுறாங்க. முஸ்லீமுக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் அந்த மைனாரிட்டி. பட் ஆனால் ஐகானாக செயல்படுறது கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர் தான் அதிகமாக பாதிப்புக்குள்ளாங்க. ஒருவேளை இது கிறிஸ்தவர்களை மையப்படுத்தி குறி வச்சு தாக்குற ஒரு விஷயமா இருக்கலாமா? ஆல்ரெடி இதே சட்டம் தான் இருந்தது. இத்தனை வருஷம் இருந்துச்சு. எந்த பாதிப்பும் இல்லை. கொஞ்சம் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 22,000 அந்த என்ஜிஓஸ்ல அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு அநேக ஜிஓஸ் அந்த சேரிட்டபிள்ஸ்லாம் வந்து ஃபண்ட்ஸை மொபிலைஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் அநேக ஏழை பிள்ளைகள் படிக்க முடியாத க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லை, ஒரு பக்கம் படிப்புனா இன்னொரு பக்கம் மருத்துவ வசதி இருக்குது தான் நிறைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் வருது. நீங்கள் எல்லாம் நீங்கள் கல்லூரிகள் மருத்துவமனைகளை பார்த்தீங்கன்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்டரில் தான் இருக்குது. அவர்கள் சில அந்த நம்முடைய மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் இவர்கள் சரிவர செய்யவில்லைன்னா இமிடியேட்டாக அதை என்ன பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணிடுறான், ரெனியூவல் கேன்சல் பண்ணிடுறான், இமிடியேட்டாக டேக் ஓவர் பண்ணிடுறான். இந்த சட்டம் மிக கொடூரமானது, பயங்கரமானது. இதை வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக செய்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். இல்லை, நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலிட்டி பாதிக்கப்படுது. நம்முடைய சமுதாயம் ஏதோ ஒரு வகையில் தூக்கி விடுறதுக்கு தான் இந்த அமைப்புகள் இருக்குது. நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் இவர் கிறிஸ்தவனும் இல்லை, முஸ்லீம் இல்லை, இந்து இல்லை, யாராக இருந்தாலும் அரவணைத்து அதில் கொண்டு வர்றது தான் இந்த சேரிட்டபிள் வருது இல்லையா? இன்னைக்கு எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், சமூக சேவர் எல்லாருமே ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்தில் இல்லை கல்லூரியில் படித்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. சூழ்நிலை எல்லாம் அந்த கல்லூரியை தேடி தான் போகிறாங்க. போகும்பொழுது அவர்கள் ஒரு நிலைக்கு வரும்பொழுது அதை பார்க்கறது இல்லை, அவங்க மறந்துடுறாங்க, குரல் கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு இந்த அரசு எப்படி அதை முன்னெடுக்க போகிறாங்க, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி வரப்போகுது, இல்லை இப்போ நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன சாத்தியக்கூறுகள், நடைமுறைப்படுத்திடுவாங்க, பில் பாஸ் பண்ணிடுவாங்கன்னு கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இதே அம்மையார் ஜெயலலிதா அவங்க முன்னாள் முதலமைச்சர் இருக்கும்போது மாநிலத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு சுயமரியாதை வைத்திருந்தாங்க. அதாவது மேலிடத்துல மத்திய அரசு என்ன கொண்டு வந்தாலும் அதை பலமாக எதிர்த்து கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் எப்படி கொண்டு போனார் தெரியல. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க முதலமைச்சராக. இப்போ இவங்க எப்படி ஃபைட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை நம்ம ஜனங்களுக்கு முன்பாக எப்படி ஜபமாக வைக்கலாம்? நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு இருக்கிற அரசு இதை ஒரு பிரதானமாக எடுத்துக்கிட்டு அவரும் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருந்தால் படித்து வெளியே வந்திருக்கிறேன். அங்கே நடக்கிற நடைமுறைகள், அங்கே யாருக்கெல்லாம் அவங்க உதவுறாங்க, எப்படி உதவுறாங்க எல்லாம் தெரியும், எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த தமிழ்நாடு அரசு இதை கண்டிப்பாக இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடாது. அதற்கு நம்முடைய சட்டசபையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றலாம். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாத பாதுகாத்து கொள்ளலாம். அதுக்கு இதுக்கு வழிமுறை இருக்கு, சட்டத்தில் வழிமுறை இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டம் வருது. அவங்க பில் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணலனாலும் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். நம்ம வந்து அதை நடைமுறைப்போம். ஒரு நீதிமன்றம் ஒரு ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணி அது வெளியே வந்துடுது.
வெளியே வந்த பிறகு யாருக்கு அந்த ஆர்டர் போடப்படுகிறதோ அது யாரும் ஒரு எக்ஸிக்யூட்டர் இருக்கணும். கண்டிப்பாக ஜட்ஜே இறங்கி போய் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. போலீஸுக்கு ஒன்று கொடுக்கலாம், தாசில்தாருக்கு கொடுக்கலாம், கலெக்டருக்கு கொடுக்கலாம். அந்த கலெக்டர் தான் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். அவர் இண்டிவிஜுவலாக போய் பண்ணிட முடியாது. அந்த சூழ்நிலைகளை பார்க்கணும். இந்த விஷயத்தை இங்கே செஞ்சால் மக்களுக்கு என்ன பாதிப்பு வருமா வராது, இதை கருத்து கேட்டு அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். சட்டத்தில் சில விதிமுறைகளுக்கு நமக்கு வந்து வழிவகை இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்துவதற்கு இந்த அரசு என்ன முயற்சிகள் எடுக்க போகிறது இல்லையா? இப்போ முந்தைய அரசு திமுக அரசு என்ன சொன்னாங்க, சிறுபான்மைக்கு முன்னாடி நிக்கிறேன்னு சொன்னாங்க, முன்னாடி நின்றாங்க. ஓகே, அதுல எந்த விதமான மாற்று கருத்து எந்த அரசாங்கம் இன்றைக்கு டிவிக்கே அப்படி நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம நிக்கணும். ஓகே, நிக்கணும், நம்ம நம்புறோம். ஏன்னா அவரும் வாக்கு கேட்கும் போது சிறுபான்மைகளுக்கு நாங்க துணையா நிற்போம் அப்படின்னு கண்டிப்பா அதுதான் வாக்குறுதியா கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது தமிழக அரசுக்கு போகாம இருக்குமாயா? இல்ல எந்த பில்லிங் பாஸ் பண்ணாலும் கண்டிப்பா தமிழக அரசுக்கு ஒரு எல்லா இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு அமன் பில் பாஸ் ஆகி அமெண்ட்மெண்ட் ஆயிடுதுன்னா அது வந்து கெசட்ல வந்துட்டாலே முதலமைச்சர் எல்லா அலுவலகத்துக்கும் எல்லாம் வந்துடும். அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது போலதான். பட் எக்ஸிக்யூஷன் இருக்குது இல்லையா? அப்போ அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இங்க வந்து இந்த கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுதுன்னு நம்ம பார்க்கணும். IPS IAS முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் பொதுவாக ஒரு மாநிலத்துக்கு ஒரு சட்டம் வருது, இந்தியா முழுதும் ஒரு சட்டம் வருது. இப்போ ஒரு உதாரணமா மத மாற்ற தடை சட்டம் வந்தது அது கொண்டு வந்தாங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளல, தடை செய்தாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீட் அமைப்பு வந்திருக்கு. ஆனா அது வந்து குளோபல் பிரச்சனை, தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்ட. ஏன்னா இந்தியா அது வந்து எப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கில் இருக்குது. அதை வந்து நம்ம இன்னமும் பண்ண முடியாது. நம்ம என்னதான் சட்டத்தை வந்து லெஜிஸ்லேஷன்ல ஏற்றினாலும் கொஸ்டின் பேப்பர் அடிச்சு வந்துருது உள்ள, அதை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா இந்த சட்டத்தை எக்ஸிக்யூஷன் பண்ணாம இருக்கலாம் இருக்கிறது தமிழ்நாடு அரசு இருக்கலாம். திரு விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பா இதை வந்து அவர் பார்வைக்கு அமுல்படுத்தக்கூடாது. இருக்கிறது இருக்கட்டும். இந்த அமைப்புகளை சரிவரைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி இப்போ நம்ம இந்த ஜெபம் டிவி மூலமாக கூட நம்ம சொல்லலாம், கோரிக்கை கூட வைக்கலாம். இந்த அரசு அதை முயற்சிக்கும் நான் நம்புறோம். அது இல்லாமல் இல்ல முயற்சிக்கின்றதை விட முயற்சி பண்ணாதானே சிறுபான்மையுடைய வாக்குகளை வாங்க முடியும். அதாவது போட்ட வாக்குகளுக்கு உறுதியானதாக காண்பிக்க முடியும். அது இல்லாமல் இந்த என்ஜிஓக்களும் இந்த சேரிட்டபிள்ஸ் இந்த மாதிரி மருத்துவமனைகள், கல்லூரிகள், பள்ளிகள், ஆர்ஃபனேஜ் வச்சிருக்கிற எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அரசு சொல்லுகிற அந்த நடைமுறைக்கு நம்ம கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதும் இருக்கணும். அது இல்லாமல் கான்ட்ரிபியூஷன் வர்றதையும் நம்ம சரிவர அதை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்காது. ஏன்னா சில பேர் ஒருவேளை அந்த வழிமுறைகளை மீறி இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை, அந்த FCRA வந்து நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. இல்லைன்னா பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இது அந்த ஸ்கூலுக்கு தானே, அந்த காலேஜுக்கு தானே, மக்கள் நாம் ஏன் குரல் கொடுக்கணும், சில அமைப்புகள் ஏன் குரல் கொடுக்கணும்னு இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு ஏன்னா பெருசாக பேசப்படல. கல்லூரி, அந்த சேரிட்டி, அந்த NGO தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளோ அடுத்த தலைமுறைகளோ இது இருக்கிற பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரம் NGOக்கள் இருக்குது. அது நம்மளுடைய பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க, நம்முடைய சந்ததிகள் தான் படிக்கிறாங்க. அனுபவிக்கிறது ஒரு காலேஜோ ஒரு மருத்துவமனையோ அங்கே போகும்போது ஒரு உதாரணமாக நீங்கள் சொன்னது போல், ஐயா சொன்னது போல், நீங்கள் CMC எடுத்துட்டிங்கன்னா மிகவும் பின்தங்கியவர்களுக்கு அவங்க இலவசமாக பண்ணுறாங்க. அது எது? அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால தான் டொனேட் பண்ணுறாங்க. டொனேட் பண்ணுறதுனால தான் அந்த EBA இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு அவங்க வச்சுட்டு இருக்கிற பொருட்களும் ரொம்ப விலை உயர்ந்ததாக இந்தியாவிலே இல்லாதது தான் வாங்கி வச்சு உதவி செய்கிறாங்க. எதன்னு உதவி செய்கிறாங்க? யாரோ ஒருவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த மணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு என்ன நினைக்குதுன்னா, இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த NGOக்களுக்கோ சேரிட்டிக்கோ வர்றதை இவங்க வேறு விதமாக பயன்படுத்தி இந்த சமுதாயத்தை வந்து ரொம்ப மேலோங்கி கொண்டு வந்துடுவாங்களோ ஒரு பயம். இப்போ அப்படி தானே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சேரிட்டபிள் பண்ணால் எத்தனை கல்லூரிகள் மல்டிபிள் ஆகிட்டு தானே போயிட்டு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சட்டம் வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஓகே, இல்லை மத்திய அரசு நீங்கள் சொல்கிற மாதிரி மத்திய அரசு நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க.
இந்தியாவை வந்து முதன்மை நாடாக காண்பிக்கணும்னு சொல்லி முயற்சி கண்டிப்பா. பண்ணுறாங்க. அது நிறைய விஷயத்தில் பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும் முக்கியமாக தமிழ்நாட்டை குறித்து சில திட்டங்கள் வரும்போது இது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஒடுக்கப்படணுன்றது ஒரு முதன்மை கோளாக ஒரே ஆங்கிளில் வைக்கிறாங்க. அது உண்மையா? இல்லை, இப்போ இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது கிறிஸ்தவரும் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது போல் அந்த பின்புலம் இருக்குமா? மேபி இருக்கலாம். அவங்க கொடுக்குற அஜெண்டாவை அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அப்படி இல்லைன்னா இந்த சட்டத்தை இவ்வளோ யோசித்து அதை நடைமுறைப்படுத்தி ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இதெல்லாம் இவ்வளோ கேன்சலேஷன் பண்ணி இவ்வளோ பாதிப்புக்குள்ளான 22,000 பேர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? வருகிற காலகட்டத்தில் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, எல்லாருமே கிறிஸ்துவ நிறுவனங்களில் கல்லூரிகளில் பள்ளியில் படித்து தான் வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அடித்தளமே இல்லாமல் மாற்றுவோம் அப்படின்ற ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். இன்னும் 40 வருஷம் பொறுத்து யாரும் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது இல்லை, சிஎம்சின்னு வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது இல்லை. அப்போ வேறு ஏதாவது அதுக்கு ஈக்குவலாக வேறு ஏதாவது கொண்டு வரலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கோணங்கள்லையும் தாக்குதல் இருக்குமா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த சட்டத்து மூலமாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ பாருங்கன்னா எந்த சேரிட்டபிளும் என்ஜிஓக்களும் அதுக்கு முன்னாடி எந்தெந்த வகையிலையோ கான்ட்ரிபியூஷன் வந்துகிட்டே இருந்தது. இப்போ மானிட்டரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக சட்டத்தின் மூலமாக ஒரு ட்ரம்ப் கார்டு, இந்த சட்டம் ஒரு ட்ரம்ப் கார்டு. அந்த ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி அவங்க முடிந்த அளவுக்கு அந்த பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் இந்த மாதிரி கண்ட்ரோலில் கொண்டு வந்து கொஞ்சம் நசுக்கிற தன்மைக்கு தான் இது இந்த சட்டம் முழுக்க வந்து இருக்கு. கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் ஒடுக்குகிற ஒரு சட்டமாக தான் இது இருக்கு. இது இயற்றப்பட்டு இருக்கிறதுன்னு என்னுடைய கருத்து. ஒரு வழக்கறிஞராக இதை பர்சனலாக ஒரு கூட்டமைப்பு, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ கூட்டமைப்புகள் இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கும் இதை குறித்ததான ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கா? கொண்டு போனோம் இல்லை, அவங்க உங்களை கேட்குறாங்க, விழிப்புணர்வு வந்திருக்கா? இதை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டிருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு அதனால ஒரு பார்த்தீங்கன்னா அந்த விழிப்புணர்வு அதிகமாக இல்லை. கூட்டமைப்பு தலைவர்களுக்கும் யார் எப்படி பாதிக்கப்படுகிறார்களோ அவனுக்கு பாதிப்பு இண்டிவிஜுவாலிட்டிக்கு வந்துடுது. ஒரு சேரிட்டபிள் ஒரு என்ஜிஓ இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு சட்டத்திட்டங்கள் போகுது, நீ எல்லாம் இப்படி இருந்தால் தான் இதை நான் இயக்க முடியும், இல்லைன்னா முடியாதுன்னு ஒரு சட்டம் போகுது, அவனுக்கு தான் பாதிப்பு வருது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்குத்தான் இந்த சமுதாயம் இருக்கு. ஆனால் செய்யறது இல்லை. இதே ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னா, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அன்பு சகோதரர்கள் இன்னைக்கு வலுவாக அரசியல் களத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 தமிழக அரசு சில அமைச்சர் பதவியும் கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு வலுப்பெற்று இருக்கிறாங்க. ஆனாலும் ஏன் கிறிஸ்தவர்கள் முன்னேற முடியல? ஏன் இந்த கேள்வியை கேட்கறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு சட்டங்கள் வரும்போது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இதே யோசனையாகவே இருக்கிறோமே, நமக்காக சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ குரல் கொடுக்குற அளவுக்கு வரலாமல் இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம் ஐயா? ஏன் இப்போ ஒரு அரசியல் பின்புலத்தை நம்பி அவங்க போகிறாங்க. யார்? இப்போ ஒரு கிறிஸ்தவ அமைப்பு இருக்குது. அந்த கிறிஸ்தவ அமைப்பிலிருந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு எம்எல்ஏ ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த கட்சிக்கு அவங்க போய் எம்எல்ஏ ஆகிறாங்களோ அதை சார்ந்து தான் அவங்க குரல் கொடுக்க முடியும், தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு மெஜாரிட்டி இருக்கிறாங்க, கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல் அலைன்ஸ் வச்சு போகிறாங்க. அப்போது அந்த அலைன்ஸுடைய தலைவர் என்ன சொல்கிறாரு, அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி தான் போக முடியுது. இண்டிவிஜுவலிட்டி அங்கே ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் வந்து அதை குரல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த சட்டத்துக்கு யார் குரல் கொடுக்கணும்? பாராளுமன்றத்தில் ஒரு குரல் ஒலிக்கணும். ஆனால் கிறிஸ்தவ எம்பி கூட இல்லையே இருக்கிறாங்க, வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது வந்து வெளியே வர மாட்டேங்குது. ஏன்னா ஒரு கட்சியை சார்ந்து இருக்கும் பொழுது சொல்ல முடியாது. அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுபடி தான் செய்ய முடியும். நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே, இதே ஒரு இஸ்லாமியர் அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க. எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் தன்னுடைய மதத்திற்கோ தன்னுடைய மத குருக்களுக்கோ அவங்களுடைய மசூதிக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க முஸ்லீமா இருந்தாங்கன்னா குரல் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஏன் அதை செய்ய மாட்டிருக்காங்க? ஒரு அமைப்பை சார்ந்து இருக்கிறாங்க, அதனால பேச முடியாது. அப்படி அவன் தனிப்பட்ட முறையில் குரல் கொடுத்தாலும் அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு நடைமுறைப்படாது. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வரும்போது யாரும் இல்லை, மைனாரிட்டின்னு சொல்லிட்டு அவங்க ஒடுக்கிடுறாங்க. ஏன்னா அந்த அமைப்புகளை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க ஒரு அமைப்புகளை வைத்துக்கொண்டு அவர் ஒரு தலைவர்னு வரும்போது
யுனைட் பண்ண முடியல. அதனால இது இஸ்லாம்ல இல்ல, அவங்க சமுதாயத்துல ஒரு ஜமாத் ஒரு முடிவு எடுக்கும்போது அப்படி ஒட்டுமொத்தமா ஓகே இங்க பிரிவினைகள் வந்துருது. ஆர்சி வரான், சிஎஸ்சி வரான், லுத்தரன் வரான், பெண்டிகாஸ்ட் வரான், இப்படி அவர்கள் வந்து தனி கோணத்துல போகும்போது ஒன்றுபட முடியல. அவங்களுக்காக ஒரு பிரதிநிதியை எம்எல்ஏவும் மாற்ற முடியல, எம்பியாவும் மாற்ற முடியல. உங்களுக்கு ஒரு சிறுபான்மையின அமைப்பு இருக்கு, ஆனா வலு பெற முடியல. அந்த குரல் எடுபடலையே, வலுப்பெற்று எடுபடலையே. என்னதான் பண்ணாலும் முடியல. ஏதோ ஒன்று சார்ந்து அவர்கள் செய்யும் போது நடைமுறைப்படுத்த முடியல. அப்போ இதற்கான தீர்வு என்னையா? அடுத்து வளர்ந்து வருகிற தொலைக்காட்சியை பார்க்கிற கிறிஸ்தவர்கள் அவங்க பிள்ளைகளை எப்படி எதை நோக்கி போகணும்? ஏன்னா சில காலங்களாகவே, பல ஆண்டுகளாகவே கிறிஸ்தவர்களுக்கும் அரசியலுக்கும் அது ஒரு சாக்கடை, சம்பந்தமே இல்லாமல் இருப்பாங்க. இல்லை, அது ஒரு சாக்கடை, அதில் நம்ம என்னைக்கும் காலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதில் வலுப்பெற முடியாமல் ஒரு பிரச்சனை நமக்கு வரும்போது அதுக்கான விவாதத்துக்கு ஒரு வழி கிடைக்காம இருக்கிறோமே. இனி வருகாலத்தில் எப்படி சபை எதை நோக்கி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு ஊழியக்காரராகவும் நீங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இனி வருகிற தலைமுறைகள் அவர்கள் வந்து கிறிஸ்துவை நமக்கு முன்மாதிரி கிறிஸ்து தான் நம்முடைய ஒரே நோக்கம், கிறிஸ்துவை சார்ந்து இருக்கணும். இருந்தாலும் இந்த தலைமுறைகள் இந்த அரசியலில் வரணும், நல்லா படித்து வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வரும்போது எங்கே அதிகாரத்தில் வர முடியுமோ அங்கே வரும் பொழுது இப்படிப்பட்ட சட்டங்கள் வந்தால் அதை மேற்கொள்வதற்கு நமக்கு அந்த இடத்துல பவர் இருக்கும். அதை கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சிக்கணும். அதுக்கு தேவனுடைய கிருபை கண்டிப்பாக இப்படி தான் நம்ம கொண்டு போக முடியும். நம்ம ஒன்று ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, ஆனால் செயல்முறையிலும் இருந்தாங்க. செயல்முறை தான் ஜெபிக்கணும், செயல்முறைப்படுத்தணும். நெகேமியா ராஜா வந்து பேசக்கூட இல்லை, அவனுடைய துக்க முகத்தை பார்த்து அந்த ராஜா என்னன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு துக்க முகத்தை வந்து ராஜாவின் இடத்துல இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிட்ட காட்ட முடியாத அளவுக்கு நம்ம அவ்வளோ கேப்பா இருக்கிறோம். ரொம்ப 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 டிஸ்டன்ஸ், ரொம்ப நம்ம பின்தங்கி இருக்கோம். பல ஐஏஎஸ் இல்லை, ஐபிஎஸ் இல்லை, நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க, அதாவது கிறிஸ்தவர்கள் இல்லை. இதுக்கான காரணங்களில் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இது எப்படி போகணும்? இது பார்க்குற நேர்காணல் மக்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா, இனி வருகிற காலம் அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துலையாவது ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்கிறாங்க. ஒரு யுனைட்டி பண்ண முடியலையா? கிறிஸ்தவர்கள் இல்லாத யார் இருக்கா? ஐபிஎஸ் இருக்கா, ஐஏஎஸ் இருக்கா, எல்லாமே இருக்கிறாங்க. இறந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஐஏஎஸ் பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஆனாலும் ஒருவருடைய அண்டர்ல இருக்காங்க. எக்ஸிக்யூட் இண்டிவிஜுவலிட்டியா பண்ண முடியல. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்துவ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் இருக்கிறார். அவரால் ஏதாவது பண்ண முடியுமா கிறிஸ்துவர்களுக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள எக்ஸிக்யூட்டிங் பவர் அவர்கிட்ட இருக்குது, எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. இல்லை, நீங்கள் பர்சனலாக அவர் ஒரு கிறிஸ்தவர் ஒத்துக்கிறீங்களா? நம்புறீங்களா கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் நம்புறேன், நடக்கணும். நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவர் ஜோசப் விஜயனே சொல்லிட்டாரு. ஒரு கிறிஸ்தவன், நம்ம கிறிஸ்தவனுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கொள்வார்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக நம்புறேன். அது இனி வருங்காலங்களில் நம்ம பார்க்கலாம். நம்முடைய இளைய சமுதாயத்தை நம்ம வந்து இப்படிப்பட்ட பொசிஷனை கொண்டு வந்து ஒரு யுனைட்டி ஏற்படுத்தி இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது எப்படி நம்ம தூக்கி நிறுத்த முடியும், அல்லது பாதிப்புக்குள்ள ஆகாமல் பார்த்துக்க முடியும், அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்றத நமக்குள்ளே இருக்கிற இவர்களெல்லாம் வந்து ஒற்றுமைப்படும்போது இதை நம்ம சரி செய்யலாம். கண்டிப்பாக இந்த நேர்காணலில் நிறைய விஷயங்கள் எங்களோடு கூட ஷேர் பண்ணிங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ளே வரும்போது பார்க்குற ஜனங்கள், இப்போ இது ஒரு காலேஜ் பிரச்சனை வச்சுங்களேன், இதை நம்ம இப்படி வெளியே கொண்டு வரும்போது தான் வருகிற தலைமுறைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியுது. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபமாக வைக்கணும். வழக்கறிஞர் அவர்கள் நிறைய காரியங்கள் நம்ம கொடுத்துருக்குறார். இதுக்காக கொஞ்ச நேரமாவது நீங்கள் ஜெபிங்க. ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக எல்லாவற்றுக்கும் மாற்றம் வரும். இந்த நிகழ்வு என்னன்றதை உங்கள் முன்னாடி வைப்பதற்காக தான் இந்த பிரத்யேக நேர்காணல். தேங்க்யூ ஐயா, ரொம்ப அழகாக ஜனங்களுக்கு புரிகிற மாதிரியும் இப்போ இருக்கிற சூழலை அழகாக முன்னாடி வைத்தீங்க. இது ஜெப களத்துலையும் நேர்காலத்துலையும் ஜனங்களை சந்திக்கணும், கண்டிப்பாக வெற்றியை பார்க்கணும். ஜெபம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். வேறொரு நேர்காணலில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி.